A very good morning, students. Today I am going to teach about class 8 science subject chemistry unit 9 matter around us. Already you know that matter is everywhere. Okay, so எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலும் மேட்டர் தான். எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு பருப்பொருட்களால் ஆனது அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போயும் இந்த மேட்டர் அரவுண்ட் அஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். First we will see about introduction part. In the universe, all manifestation, phenomenon and evolution of life are caused by matter and energy. ஸோ இந்த யூனிவர்ஸில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேட்டர் அண்ட் எனர்ஜி தான். ஆல் த ஆப்ஜெக்ட் விச் exist around us are made up of some kind of matter. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே some kind of மேட்டரால் தான் made up of ஆயிருக்கு. ஓகே, we perceive these object through our sense like sight, touch, hearing, taste and smelling. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் மேட்டர் இருக்குது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத யூ லைக் சைட், டச், ஹியரிங், டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லிங். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? எ கிளாஸ் டம்ளர் கேன் பி சீன், அகர்பத்தி பர்னிங் கேன் பி ரெகனைஸ்டு பை இட் இஸ் ஸ்மெல், வேரஸ் வின் ப்ளோவிங் கேன் பி லெஃப்ட். ஸோ வின் ப்ளோவிங்கில் அந்த அகர்பத்தியோட இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கோட அந்த புகை ஆஷ் வந்து ஃபுல்லாக போய் நம்ம ஸ்மெல் பண்ண முடியுது. ஓகே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பாசஸ் மாஸ் அண்ட் ஆக்குப்பை ஸ்பேசஸ். எல்லா கைண்ட் ஆஃப் மேட்டரும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் அண்டு ஆக்குப்பை ஸ்பேஸ், அது ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஓகே, அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர் ஆர் லைட்டர். சம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும், சில இது பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். Thus, matter can be defined as anything which has definite mass and occupies space. So, எதுக்கெல்லாம் வந்து definite mass and occupies space இருக்கோ அதெல்லாம் that is called as a matter. Next, let us see. As we know already, matter exists as solid, liquid and gaseous state. So, மூணு ஸ்டேட்டில் இருக்குன்னு already you know that. Okay, solidக்கு example wood, stone, sand, iron, etc. Liquidக்கு example water, milk, fruit juice, etc. And gases, oxygen, nitrogen, carbon dioxide, steam, etc. Okay, matter in any physical state is composed of smaller particles such as atom. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் என்னென்னு சொல்லுவோம், மாலிகூல்ஸ், ஆட்டம், மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ். An atom is the smallest particle of an element which exhibit all the properties of the element. Atoms of the same element or different element ஆகும் combine to form a molecule. ஸோ சேம் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம் ஆட்டம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாகவும் கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, atoms are groups of atoms having a charge, positive or negative are called ions. ஸோ ஆட்டம்ஸ் குரூப்பிங்காக இருக்கும். ஸோ அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், அயான்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் ஏ அயான்ஸ். ஸோ இந்த அயான்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எலிமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, ஸோ எலிமெண்ட்டோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹென்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டருக்கு மேடப் ஆஃப் எது, ஆட்டம் தான். ஆட்டம்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸாக ஆகிறது தான் நமக்கு மேட்டராக கிடைக்குது. ஓகே, இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் கேசியஸ் and the uses of components in daily life. So these topics we are going to discuss about in these sections. Okay, first you will see about element are everywhere. Okay, element எல்லா பக்கமும் இருக்கு. Okay, they are the building blocks of everything on earth. so earthல பார்த்தீங்கன்னா building blocks இருக்குது elements and atoms எல்லாம் சேர்ந்தது elements. Okay, for example pencil, desk, mountains, car, book, etc. Do you know that when you are breathing you are actually inhaling air? நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கைண்ட் ஆஃப் எலிமெண்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, the air you breathe is made up of many elements like oxygen, nitrogen and argon. So these elements are mixed together in air.
ஸோ ஏர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் எல்லாம் என்ன ஆயிருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ எலிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see எலிமெண்ட். அண்ட் எலிமெண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் தட் cannot be broken down by the chemical method into simpler components. ஸோ எலிமெண்ட்டுங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸு தட் cannot be broken down. அதை என்ன பண்ண முடியாது, broken பண்ண முடியாது. broken பண்ணாலும் அதே இதுதான் இருக்கும், சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே, டன் பை கெமிக்கல் மெத்தட் இஸ் இன்டு சிம்பிளர் காம்போனன்ட்ஸ். எலிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அப்படின்னா H2, ஒரே ஒன் கைண்ட் ஆஃப் எலமெண்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆக்சிஜன் O2, ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ, ஸோ ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, an atom is the smallest particle of an element that still has the same properties of the element. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், அந்த எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டம்னா என்ன, ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் ஆன் எலிமெண்ட். ஓகே, தேர் ஆர் அ டோட்டல் ஆஃப் 118 எலமெண்ட் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தே ஆர் 92 பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எலமெண்ட் வந்து அக்கர் ஆனது, நேச்சுரலாகவே எர்த்தில் வந்து அக்கர் ஆனது பார்த்தீங்கன்னா 92 நேச்சுரலி ஆன் எர்த். அண்ட் 26 வந்து ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட். ஸோ 26 பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது, விச் ஆர் கிரியேட்டட் இன் லெபார்டரி பை சயின்டிஸ்ட் வந்து லெபார்டரியில் கண்டுபிடிச்சது 26 ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ். 92 வந்து நேச்சுரலாகவே நமக்கு எலிமெண்ட் வந்து அக்கர் ஆனது இன்ன எர்த்தில். ஓகேவா, next let us see symbols of element. A symbol is an image, object, etc. that stands for some meaning. For instance, a dove is a symbol of peace. So dove na அது symbol நம்ம என்னன்னு சொல்றோம், peace அப்படின்னு சொல்றோம். ஓகே, அமைதி. Similarly, we denote mathematically operated by symbols. For example, plus denotes additions, minus denotes subtractions, etc. In the same way, the chemistry, each element is donated by symbols. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது. ரைட்டிங் அவுட் த நேம் ஆஃப் an element every time would become too troublesome. So the name of an element is represented by a shorthand from called as symbols. ஸோ அந்த எலிமெண்ட்டை ஷார்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, let us learn the brief history of symbols of element. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து யார் வந்து என்ன லெட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் சிம்பிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண சிம்பிள்ஸோட நேம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜான் டால்டன் சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷன் தான் பெசிலியஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ பெசிலியஸோட அவர் கண்டுபிடிச்ச அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் சிம்பிள்ஸ் தான் இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ரீக் சிம்பிள்ஸ், அடுத்து வந்து அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ், டால்டன் சிம்பிள்ஸ், பெசிலியஸ் சிம்பிள்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் சிஸ்டம். ஸோ இதை பற்றி ஒன்றா பார்ப்போம். க்ரீக் சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், டால்டன் சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். First you will see about Greek symbols. The symbols were in the form of geometrical shapes. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், க்ரீக் சிம்பிள்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஏன்ஷியன்ட் க்ரீக் டு ரெப்ரசன்ட் த 4 பேசிக் எலமெண்ட் அரவுண்ட் அஸ் சச் அஸ் எர்த், ஏர், ஃபயர் அண்ட் வாட்டர். ஸோ இந்த எர்த்தில் உள்ள 5 பூதங்கள் சொல்லுவாங்க. ஸோ இதில் 4 எலமெண்ட்ஸை வச்சு ஸோ அது வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை வச்சு க்ரீக் சிம்பிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரையாங்கிள் போட்டு மிடில் ஒரு டாப்பில் ஒரு லைன் போட்டால் உள்ள லைன் போட்டால் அது ஏர். அதே இன்வெர்ட்டடாக அந்த ட்ரையாங்கிளை போட்டு கீழே ஒரு லைன் போட்டால் எர்த், அப்புறம் ஃபயர், வாட்டர். ஸோ இந்த மாதிரி 4 இதுக்கு தான் பேஸாக க்ரீக் சிம்பிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பாசிபிளே கிடையாது, எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் க்ரீக் சிம்பிள்ஸ் அடுத்து என்ன நம்ம யூஸ் பண்ணோம்னா அல்கெமிஸ்ட் கொண்டு வந்தாங்க சிம்பிள்ஸ். ஓகே, இந்த டேஸ் ஆஃப் அல்கெமிஸ்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் பீப்புள் யூஸ்டு வேர் ரெப்ரசன்டட் பை டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் while they tried to change less valuable metal into gold. ஸோ அல்கெமிஸ்ட் தட் மீன்ஸ் கோல்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க. ஓகேவா, அதுலேருந்து என்னென்ன எலமெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறோம். அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்
அல்கமிஸ்ட்னு சொல்லுவான். தீஸ் ப்ராசஸ் வாஸ் கால்ட் அல்கமி அண்ட் த பீப்புள் ஹூ டிட் திஸ் ஒர்க், இந்த இதுக்காண்டி சில பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் வேர் நோன் அஸ் அல்கமிஸ்ட், அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எப்படியெல்லாம் சிம்பிள்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர், அதோட டயக்ராம். ஓகே, நிக்கல் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு குட்டி ரவுண்ட் இருக்கும். ஸோ இது நிக்கல், இது ஆர்சனிக், இது ஆன்டிமோனி, இது வாட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் வந்து பாசிபிள் இல்லை, எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி சிம்பிள்ஸ் வந்து டயக்ராம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கொண்டு வந்தது தான் டால்டன் சிம்பிள்ஸ். டால்டன்ஸ் வந்து இன் 1808 ஜான் டால்டன், இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட், ட்ரைடு டு நேம் வேரியஸ் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் பிக்டோரியல் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு பிக்டோரியல் சிம்பிள்ஸ் வச்சு ரவுண்டு வச்சு அதை வச்சே பேஸ் பண்ணி எல்லா எலமெண்ட்டுக்கும் மோரலஸ் நிறைய எலமெண்ட்டுக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து ஜான் டால்டன் கொண்டு வந்தார். ஓகே, தோஸ் சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் யூஸ்டு. ஸோ இதை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அண்ட் தே ஆர் நாட் யூஸ்டு. ஸோ இதை வந்து யூஸும் ஆகலை. ஸோ இட் இஸ் ஒன்லி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜனாக ஒரு சர்க்கிள் போட்டு மிடில் டாட் வைக்கணும் ஹைட்ரஜன், நைட்ரஜன்னா அதே மாதிரி சர்க்கிள் போட்டு மிடில் ஒரு கோடு போடணும். ஸோ இது நைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வச்சே பேஸ் பண்ணியே நமக்கு வந்து சிம்பிள்ஸ் நிறைய எலமெண்ட்டோட சிம்பிள்ஸ் இருந்தனால இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியலை, ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ ஜான் டால்டனோட சிம்பிள்ஸும் நமக்கு பாசிபிள் இல்லாமல் போச்சு. ஸோ அதை கண்டினியூஸ் பண்ணி நமக்கு வந்தது தான் பெசிலியஸ் சிம்பிள்ஸ். ஸோ பெசிலியஸ் கொண்டு வந்தார் இன் 1813. ஸோ அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜேக்கப் பெசிலியஸ் டிவைஸ்டு எ சிஸ்டம் யூஸிங் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் ரேதர் தென் சைன்ஸ். அதோட சைன் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக அவர் என்ன கான்செப்டில் வந்தானா, ஒரு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் வந்து எலமெண்ட்டுக்கு வந்து பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஜேக்கப் பெசிலியஸ். ஓகே, ஸோ த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பெசிலியஸ் சிஸ்டம்ஸ் ஃபாலோஸ் அண்டர் த ஹேண்ட்லிங் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இவரோட தான் பெசிலியஸ் சிம்பிள்ஸ் தான் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார், ஆல்ஃபபெட் ஆர்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரோட தான் ப்ரெசன்ட் சிஸ்டமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா there are 4 ways to determine the symbols. ஸோ 4 வேல வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க சிம்பிள்ஸ். ஸோ டைப் 1 என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா the symbols of the most common element mainly non-metals use the first letter of their English name. ஸோ 4 டைப் கொண்டு வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமன் எலமெண்ட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து வச்சு சில எலமெண்ட்டுக்கு வந்து நேம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்டோட நேமும் அதோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா போரான் பி, கார்பன் சி, ஃப்ளூரின் எஃப், ஹைட்ரஜன் ஹெச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், வெனேடியம் பி, யுரேனியம் யூ, இட்ரியம் ஒய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் சிம்பிள்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 வேல ஃபஸ்ட்டு வே பார்த்திங்கன்னா இந்த வே எது அதோட அந்த எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மீன் பண்ணி சில எலமெண்ட்டுக்கு வந்து பேர் வச்சாங்க. ஸோ இது வந்து டைப் 1. அண்ட் டைப் 2 என்ன கொண்டு வந்தாங்கன்னா சிம்பிள்ஸில் இஃப் 2 elements have same first letter then the first and second letters of the same are used as symbols. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்லியம்க்கும் பி தான், அடுத்து பேரியமுக்கும் பி தான். ஸோ இப்போ ரெண்டுக்குமே பி இருக்குது, அப்போ பிஏ போட முடியாதுல்ல, கன்ஃபியூஸ் ஆகும் அந்த எலமெண்ட்டுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே வச்சுட்டு அதோட செகண்ட் லெட்டரை ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ ரெண்டு லெட்டராக இதுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் த செகண்ட் லெட்டர் இஸ் லோயர் கேஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போது கேப்ஸில் தான் எழுதணும், செகண்ட் லெட்டரை என்ன பண்ணணும் ஸ்மாலில் எழுதணும். ஓகே, ஸோ இதே எலமெண்ட் நேம் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஏஎல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர். ஓகே, பேரியம் பிஏ, பெர்லியம் பிஇ, பிஸ்மத் பிஐ, புரோமின் பிஆர், கோபால்ட் சிஓ, ஹைட்ரஜன் ஹெச், ஹீலியம் ஹெச்இ, நிக்கல் என்ஐ, நியான் என்இ, சிலிக்கான் எஸ்ஐ. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை பேஸ் பண்ணி சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து பேர் வச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 2ல் நமக்கு வந்தது. நெக்ஸ்ட் டைப் 3, அதாவது மூணாவது வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் ஆர் சேம்.
ஃபஸ்ட்டு 2 லெட்டருமே சேமாக இருக்குது. தென் த சிம்பிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேம் தட் தே டூ நாட் ஹேவ் இன் காமன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் லெட்டருமே நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ஒரே ஏஆர்னு நம்ம கொடுக்க முடியாது. இப்போ ஆர்கானுக்கும் ஏஆர் தான், ஆர்சனிக்கும் ஏஆர் தான், ரெண்டுக்குமே ஏஆர் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஆர்கானுக்கு ஏஆர் வச்சுட்டாங்க, ஆர்சனிக்கு ஏஎஸ், அதோட ஃபர்ஸ்ட் அண்டு தேர்ட் லெட்டரை வந்து கம்பைன் பண்ணி வச்சாங்க. ஓகே, ஸோ எலமெண்ட்டு அதோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கான் ஏஆர், ஆர்சனிக் ஏஎஸ், குளோரின் சிஎல், குரோமியம் சிஆர், கால்சியம் சிஏ, கேட்மியம் சிடி, மெக்னீஷியம் எம்ஜி, மேங்கனீஸ் எம்என். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டரோட கம்பைன் பண்ணி, ரெண்டும் சேமாக இருந்துச்சு, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டரோட கம்பைன் பண்ணி எலமெண்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 3ல். டைப் 4 என்ன மெத்தட் கொண்டு வந்தாங்கன்னா some elements are named using the name of the country, scientist, color, mythological character, planet. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம், எலமெண்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ், அந்த நேம் டிரைவ்டு ஃப்ரம் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா அமர்சியம், சிம்பிள் வந்து ஏஎம் கொடுத்துருக்காங்க. நேம்னா அமெரிக்கா கண்ட்ரிலேருந்து இது அந்த எலமெண்ட் இது பண்ணனால அமேரிசியம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அடுத்து யூரோப்பியம், இயு யூரோப் கண்ட்ரிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறனால. ஓகேவா. அடுத்து நொபீலியம் என்ஓ, இது வந்து ஆல்ஃபர்ட் நோபல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ அவரோட நேமை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வச்சாங்க. அடுத்து அயோடின் இது வந்து என்ன கலர் பேஸ் பண்ணி, அயோடின் வந்து வயலட் கலரில் இருக்கும். ஸோ வயலட் கலர் அண்டு க்ரீக்கில் வந்து அயோடினுக்கு வந்து வயலட் கலர்னு பேர். ஸோ அதனால் கலரை பேஸ் பண்ணி அயோடின் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து மெர்க்குரி, ப்ளூட்டோனியம், நெப்டியூனியம். மெர்க்குரி பார்த்திங்கன்னா ஒரு காடோட நேமாக, காட் மெர்க்குரி, அதை மெத்தலாஜிக்கல் கேரக்டராக கொண்டு வந்தது. ஓகே, அதனால் மெர்க்குரிங்கிறது ஒரு காட் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ளூட்டோனியம், நெப்டியூனியம், யுரேனியம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளானட்டோட நேம். ஓகேவா. ஸோ அதனால் இதோட சிம்பிள்ஸ் வந்து இப்படி கொண்டு வந்தாங்க. அப்போ ப்ளூட்டோனியம் பியூ, நெப்டியூனியம் என்பி, யுரேனியம் யூ. ஸோ இன்னொரு மெத்தட்லேயே வந்து சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஓகேவா. சம் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் க்ரீக் நேம் ஆர் லாட்டின் நேம் ஆஃப் த எலமெண்ட். there are 11 such element. ஸோ 11 element வந்து க்ரீக் நேமு இல்லை லாட்டின் நேம் தான் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகும். ஓகே, ஸோ க்ரீக் ஆர் லாட்டின் நேம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டு, லாட்டின் நேம் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சோடியம், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாட்ரியம், NA அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாட்டின் நேம் வந்து நாட்ரியம், அதனால தான் சோடியத்தோட சிம்பிள்ஸ் வந்து NAன்னு இருக்குது. பொட்டாசியம், கேலியம், K, சிம்பிள் வந்து K. அயன், ஃபெர்ரம், அதோட சிம்பிள் Fe. காப்பர் வந்து குப்ரம், அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா Cu. சில்வர் வந்து அர்ஜென்டம், ஸோ அர்ஜென்டம் சொல்லுவாங்க அதோட லாத்தின் நேமில். ஸோ அதோட சிம்பிள் வந்து லாட்டின் சிம்பிள்லே வந்திருக்கு. ஓகே, Ag. கோல்டுக்கு வந்து Rm, அது சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Au. மெர்க்குரிக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராஜிலம்னு சொல்லுவாங்க லாட்டின் நேமில். ஹைட்ராஜிலம்னா மெர்க்குரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா Hg. லெட்டு பார்த்திங்கன்னா ப்ளம்பம் சொல்லுவோம். ப்ளம்பம் அதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா PP. டின் வந்து ஸ்டனம் சொல்லுவோம், அதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா SN. அடுத்து ஆன்டிமோனி, ஸ்டிபியம் சொல்லுவாங்க. ஓகேவா. லாட்டின் நேம் வந்து ஸ்டிபியம் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் பார்த்திங்கன்னா அந்த லாட்டின் நேமில் தான் இருக்கும், SB அப்படின்னு இருக்கும். அடுத்து டங்ஸ்டன், அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், உஸ்ப்ரம் சொல்லுவோம், உல்ஃப்ரம் சொல்லுவோம், உல்ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் பார்த்திங்கன்னா W. டங்ஸ்டனுக்கு சிம்பிள் என்னது W. ஸோ இந்த 11 எலமெண்ட் வந்து லாத்தின் நேமில் தான் நமக்கு அதோட சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஓகே, ரைட்டிங் த சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while writing the symbol for an element we should adhere to the following rules. சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த எலமெண்ட் ஹேஸ் எ சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டர் அஸ் ஏ சிம்பிள்ஸ் இட் ஷுட் பி ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ சிங்கிள் அந்த எலமெண்ட்டோட சிம்பிள்ஸ் வந்து சிங்கிள் லெட்டரில் இருந்துச்சுன்னா யூ ஷுட் பி ரைட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒன்லி. ஓகே, அண்ட் செகண்ட் ரூல், for element having two letter symbols இருந்துச்சுன்னா the first letter should be in capital followed by small letter. so capital letter first letter எழுதணும் and second letter you write in a smaller letter. okay, so இதுதான் in writing the symbols ஓட rules, two rules. okay, so next let us see metals, non-metals, metalloids.
ஸோ மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்லாம் என்ன, மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் எலமெண்ட் கேன் பி ஐடென்டிஃபைட் அஸ் மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் பை கம்பேரிங் இட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் with the general properties of metals and non-metals. ஸோ மெட்டல்ஸா அது நான் மெட்டல்ஸா அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணுறது அதோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து, அதாவது பண்புகள் சொல்லுவோம்ல, அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். எலமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். See one by one. First you will see about metals. ஸோ இப்போ நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். மூணுக்கு உள்ள கம்பேரிசன் காமனாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மெட்டல்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ மெட்டல்ஸ் எப்போதுமே சாலிட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட், மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. எல்லா மெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா ஹார்டு, ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், சில்வர் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கோல்டு எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ மெட்டல்ஸு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஓகே. அண்ட் ஆல் மெட்டல்ஸ் ஆர் சைனி. த டைப்பிக்கல் சைன் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் இஸ் கால்ட் மெட்டாலிக் கிளஸ்டர். ஸோ எல்லா மெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சைனிங் ஸ்ட்ரக்சர் அது இதில் ஃபார்மில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே பளபள தன்மையுடன் இருக்கும். அதான் சைனி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட், metals are generally have malleable contentல இருக்கும். அதாவது malleableனா அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், தகடாக்கி ஒரு ஷீட் ஃபார்மில் கொண்டு வர முடியும். ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு தகடாக்கி நம்மளால் ஒரு ஷீட் ஃபார்மில் கொண்டு வர முடியும். அதுதான் malleableன்னு சொல்கிறோம். அண்டு டக்டிலிட்டி. ஸோ டக்டிலிட்டி தட் மீன்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு ஒயர் அந்த ஃபார்முக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அடுத்து வந்து சொனாரஸ். சொனாரஸ் தட் மீன்ஸ் சவுண்டு. மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம தட்டினா கண்டிப்பாக என்ன வரும், சவுண்டு வரும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், சொனாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கண்டிப்பாக அது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து ஹை டென்சிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எதுக்கு, மெட்டல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் லெட்டஸ் சி கம்பேர் டு நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ மூணு ஸ்டேட்லேயுமே வந்து நான் மெட்டல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேரக்டரில் தான் இருக்கும். ஓகே. எக்ஸப்ட் டைமண்ட். டைமண்ட் வந்து நான் மெட்டல்ஸில் வரும். பட் டைமண்ட் இஸ் எ வெரி ஹார்டு. ஓகேவா? ஹார்டாக இருக்கும். ஆனால் வந்து மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேரக்டரில் தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ்லாம் மோஸ்ட்லி டல் கேரக்டர் அந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மெட்டல்ஸில் சைனிங், இதில் சைனிங் பளபளப்பு தன்மையோடு இருக்குன்னு பார்த்தோமா, அப்போ நான் மெட்டல்ஸ்லாம் டல் இதில் தான் இருக்கும். ஓகே. நான் மேலியபிள்னால் இது என்ன பண்ண முடியாது, தகடாக்க முடியாது. பிரிட்டில் அப்படின்னா இதை கம்பியாக நீட்டவும் முடியாது. ஓகே. நான் சொனாரஸ், சவுண்டு என்ன பண்ணாது, கேட்காது. அது பேட் கண்டக்டர் தான் வரும் நான் மெட்டல்ஸு. கிராஃபைட்டை தவிர குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. பட் நான் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸ்னு பார்க்குறப்ப இங்கே ஹை டென்சிட்டின்னு இருக்குது, வராது. லோ டென்சிட்டி தான் வரும். லோ டென்சிட்டி, லோ பாயிலிங் பாயிண்ட், லோ மெல்டிங் பாயிண்ட் தான் வரும். ஓகே. நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் லெட்டர் சி மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் அல்லாய்ஸ் இஸ் பாசிபிள். அல்லாய்ஸ் இஸ் பாசிபிள்னா அதாவது மெட்டலாய்ட்ஸ் வந்து ஒரு மெட்டல்ஸோட இன்னொரு மெட்டல்ஸை கம்பைன் பண்ணி தான் நமக்கு மெட்டலாய்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அல்லாய்ஸ், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அல்லாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சீன் டு பி மெட்டாலிக், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சீன் டு பி நான் மெட்டாலிக். ஸோ ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இது கேரக்டரில் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் சீன் டு பி நான் மெட்டாலிக் கேரக்டரில் இருக்கும். ஓகே. So next let us see properties of metals. So properties of metals is some important points பார்ப்போம். Okay. Metals can be hammered into thin sheet. So thin sheet நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். This is called as malleability. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், malleabilityன்னு சொல்கிறோம். மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் எ டக்டிலிட்டி. ஓகே. கம்பியாக நம்மளால் நீட்ட முடியும். ஓகே. அண்ட் பீங் ஹீட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்ட். நம்ம ஹிட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும், சவுண்டு வரும். ஸோ தே ஆர் செட் டு பி சொனாரஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொனாரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் let us see uses of metals. ஸோ மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜ், இன்ஜின் பார்ட்ஸ், அயன் சீட்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ அயன் வந்து ஒரு மெட்டல் தான். இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. என்னது? மோஸ்ட்லி மேக்கிங் பிரிட்ஜஸ், இன்ஜின் பார்ட்ஸ் வந்து செய்கிறதுக்கு, அயன் ஷீட் அண்ட் பால்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த அயன் மெட்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்த மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டல் தான். ஸோ அது என்னென்ன மேக் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லாம் செய்கிறதுக்கு, இந்த கரண்ட் ஒயர்லலாம் பார்த்தீங்கன்னா மிடில் உள்ள என்ன இருக்கும்? காப்பர் ஒயர் தான் இருக்கும். ஓகே, அண்டு காயின், நிறைய காயின் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்டு ஸ்டாச்சு செய்கிறதுக்குலாம் காப்பர் தான் மோஸ்ட்லி யூஸ். ஸோ காப்பர், இதுக்கு முன்னாடி பார்த்த அயன் எல்லாமே ஒன் கைண்ட் ஆஃப் மெட்டல் தான். நெக்ஸ்ட் சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ். ஸோ சில்வரும் கோல்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வி கேன் யூஸ் இட் இன் ஜுவல்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அண்டு பர்பஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஃபோட்டோகிராஃபிக்கும் வந்து இந்த சில்வர் அண்ட் கோல்டு வந்து, சில்வர் தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஓகே, ஸோ சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்ட் ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. Next, mercury is used in thermometers and barometers because of it is high density and uniform expansion at different temperature. Okay, so ரொம்ப high டென்சிட்டியாக இருக்கும் அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லைட்டாக சின்ன ஃபீவராக இருந்தாலும் அதை அக்யூரேட்டாக தெர்மாமீட்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ தெர்மாமீட்டர் உள்ள இன்சைடில் என்ன இருக்குது? மெர்க்குரிங்கிற ஒரு எலமெண்ட் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தெர்மாமீட்டர் அண்ட் பேரோமீட்டர்ஸ். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், டேஸ் இஸ் யூஸ்டு டு தெர்மாமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸ். ஸோ என்ன யூஸ் ஆகுது? மெர்க்குரிங்கிற ஒரு மெட்டல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்? ஹை டென்சிட்டி அண்டு யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கும் யூனிஃபார்மாக என்ன ஆகும்? மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? Next, aluminium is used in electrical wires, cables and in aerospace industries. ஸோ அலுமினியம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நிறையா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் எது? அலுமினியம் தான். ஓகே, ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கேபிள்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய அலுமினியம் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் லெட் இஸ் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் பேட்ரிஸ், எக்ஸ்ரே மிஷின்ஸ். ஆட்டோமொபைல் பேட்ரிஸ்லாம் லெட்டு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ்லையும் லெட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தது யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் let us see நான் மெட்டல்ஸோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஓகேவா? சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் அக்கர் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ நம்ம பார்த்தோம் நான் மெட்டல்ஸ் வந்து 3 ஸ்டேட்லேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு, அதாவது சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டு. ஓகே, 3 ஸ்டேட்லேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்கனால அது சாலிடில் என்ன கண்டென்ட்டில் இருக்குது, லிக்யூடில் என்ன எலமெண்ட், என்ன இது நான் மெட்டல்ஸ் இருக்குது, அண்டு கேசியஸில் என்ன நான் மெட்டல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா sulfur and phosphorus occur in a solid state, bromine occur in liquid state, oxygen, nitrogen occur in gaseous state. Okay, so இது மூணு ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட்னு பார்த்தோம், எக்ஸப்ட் டைமண்ட், ஏ ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ ஏ ஃபார்ம் ஆஃப் கார்பன் சேர்ந்தது தான் டைமண்டாக கடைசியாக இதாகும். ஸோ நான் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கேரக்டரில் தான் இருக்கும், ஆனால் எக்ஸப்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஓகேவா? நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டைல். அது என்ன பண்ண முடியாது? டக்டைல்னால் என்னென்னு பார்த்தோம், ஒரு கம்பி ஒரு ஒயர் மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது? கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டைல் கண்டென்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எக்ஸப்ட் கிராஃபைட். கிராஃபைட் பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாமே பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ எக்ஸப்ட் கிராஃபைட் மோஸ்ட்லி நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்? பென்சிலில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் let us see யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். டைமண்ட், எ ஃபார்ம் ஆஃப் கார்பன் பார்த்துறோம், இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ், கட்டிங் அண்டு கிரிட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ நிறைய ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு டைமண்ட்ஸ் யூஸ் ஆகுது, கட்டிங்க்கு யூஸ் ஆகுது அண்டு கிரிண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லிட்டு. ஸோ பென்சில் லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, பென்சில் எழுதும் போது அது லிட் இருக்குல்ல, முனப்பகுதி. ஸோ அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்பன் இதுதான் கிராஃபைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கிராஃபைட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் பென்சில் லெட்.
Next, sulfur is used in manufacturing of gunpowder and vulcanization of rubber. ஸோ நம்ம சல்ஃபர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண என்ன மாதிரி நான் மெட்டல்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும். சல்ஃபர், ஓகே. அண்டு வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் வந்து நமக்கு ஒரு லிக்யூட் ஐட்டமில் ஒரு லிக்யூட் மாதிரி தான் கிடைக்கும், மரத்துலேருந்து கிடைக்கும். அதை கலெக்ட் பண்ணி நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு ரப்பரோ இல்லை டயர் மெட்டீரியலோ நிறைய செய்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம்? வல்கனைசேஷன். ஸோ வல்கனைசேஷன் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ச் பாக்ஸஸ், rat poisons etc. ஸோ பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? மேட்ச் ஸ்டிக் வந்து அந்த பாக்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த ரேட் பாய்சன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு நான் மெட்டல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இல்லை ஃபில்அப் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் அமோனியா. ஸோ அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். ஸோ அமோனியோட ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா NH3. ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் அமோனியா நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அமோனியா வந்து மேனுஃபேக்சரிங்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நைட்ரஜன் வந்து அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. குளோரின் இஸ் யூஸ்டு அஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் ஸ்டெர்லைசிங் வாட்டர். ஸோ குளோரின் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுக்கு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறல அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குளோரின் நான் மெட்டல்ஸ் யூஸ் ஆகுது. அண்டு ஸ்டெர்லைசிங் வாட்டரை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து குளோரின் நான் மெட்டல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து யூஸஸ் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு அஸ் எ ராக்கெட் ஃபியூல். ராக்கெட் ஃபியூல்னா இது ராக்கெட் ஃபியூல் இது நிரப்பும்ல, ஸோ அந்த இதுக்கு ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்டு வெல்டிங் பர்பஸ். ஸோ கட் பண்ணுறதுக்கு, வெல்ட் பண்ணுறதுக்கு, அயன் வந்து கட் பண்ணுறதுக்கோ வெல்ட் பண்ணுறதுக்கோ அந்த ஹைட்ரஜன் ஃப்ளேம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்டு ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூலுக்கும் யூஸ் ஆகுது. ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு அஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ்க்குரியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see difference between metals and non-metals. ஸோ நான் மெட்டல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்? யூஸ்வலி சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு பார்த்தோம். நான் மெட்டல்ஸ் சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். மெலியபிலிட்டி எப்படி இருக்கும்? குட்டாக இருக்கும் மெட்டல்ஸ்க்கு. நான் மெட்டல்ஸ்க்கு புவர், அதாவது யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டிலில் இருக்கும். ஓகே, டக்டிலிட்டி குட்டாக இருக்கும் மெட்டலுக்கு, நான் மெட்டலுக்கு புவர், யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டில் இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து யூஸ்வலி ஹையாக இருக்கும் மெட்டல்ஸ்க்கு, நான் மெட்டல்ஸ்க்கு யூஸ்வலி லோவாக தான் இருக்கும். பாயிலிங் பாயிண்ட்டு மெட்டல்ஸ்க்கு வந்து யூஸ்வலி ஹை, நான் மெட்டல்ஸ்க்கு யூஸ்வலி லோ. டென்சிட்டி மெட்டல்ஸ்க்கு வந்து யூஸ்வலி ஹையாக இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு யூஸ்வலி லோ. அடுத்து கண்டக்டிவிட்டி, அதாவது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும்? மெட்டல்ஸ் வந்து குட்டாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து வெரி புவராக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் let us see மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிடு, மோஸ்ட்லி சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டலுக்குள்ளே சேர்ந்தால் தான் அதை வந்து மெட்டலாய்ட்ஸ் அது ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் டென் டு பி மெட்டாலிக் பட் தியர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டென் டு பி நான் மெட்டாலிக். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டரில் இருக்கும், பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டென் டு பி நான் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் தான். ஓகேவா? சம் மெட்டலாய்ட்ஸ் சச் அஸ் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் can act as electrical conductors under specific conditions. ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸாக எது? சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் யூஸ் ஆகுது. தே ஆர் கால்டு செமிகண்டக்டர்ஸ். ஸோ இதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம்? செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிலிக்கான் விச் இஸ் எ metalloid appears luster but it is neither malleable nor ductile. ஸோ லஸ்டர் இதில் இருக்கும், பட் நெய்தர் malleable. அது என்ன தகடு அண்டு கம்பியாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற்றலாம். It is brittle, a characters of some non-metals. It is much poor conductors of heat and electricity than the metals. Metals-ஐ கம்பேர் பண்ணுறப்ப மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது bad conductors of heat and electricity. So these are the properties of metalloids. Next let us see uses of
metalloids. Silicon is used in electrical devices. Mostly electrical devicesல பார்த்தீங்கன்னா இந்த சிப்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சிலிக்கான் அப்படிங்கிற ஒரு மெட்டலாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் போரான் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் ஒர்க்கர்ஸ் அண்ட் அஸ் எ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். ஸோ ராக்கெட்டில் ஃபியூலாகவும் நமக்கு போரான் யூஸ் ஆகுது. அண்ட் ஃபயர் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த பட்டாசுலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் போரான் வந்து we can use it. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். நெக்ஸ்ட் let us see compound. A compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. So fixed ratio is very important word. Okay, so a compound na enna pure substance இருக்கும் which is formed due to chemical combination la two or more element ஒரு fixed ratioல வந்து present ஆயிருக்கும். ஸோ that is called as a compound. ஓகே, ஒரு fixed ratio அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1 இதுதான் ஒரு fixed ratio. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, H2O. ஸோ 2 ஹைட்ரஜன் எலமெண்ட்டும் ஒரு ஆக்சிஜன் எலமெண்ட்டும் கம்பைன் ஆனால் தான் நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அது கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, CO2 கார்பன் டை ஆக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா இஸ் CO2. இதுதான் வந்து காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், another ஒன் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிட் இன் ஆல் 3 ஸ்டேட்ஸ் அதாவது சாலிட், லிக்யூட் அண்ட் கேசியஸ். ஸோ 3 ஸ்டேட்லையுமே இருக்கும். எது, இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் compounds. First you will see about inorganic compounds. So compounds obtained from non-living source such as a rock, minerals etc. are called inorganic compounds. So inorganic compounds நால என்ன, non-living sourceலேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகே, so non-living source such as rock, minerals etc. are called inorganic compounds. For example, chalk, baking powder etc. So இதுதான் வந்து inorganic compounds. Next let us see organic compounds. Organic compounds obtained from living source such as plant, animals etc. are called organic compounds. So living sourceலேருந்து கிடைக்கிறது எல்லாமே என்னது, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் பிளான்ட்டில் என்ன கிடைக்குது, அனிமல்ஸில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ் ஆப்டென் ஃப்ரம் லிவிங் சோர்ஸ் சச் அஸ் பிளான்ட், அனிமல்ஸ் எக்ஸட்ரா ஆர் கால்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் let us see compounds in solid state. ஸோ காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும், லிக்யூட் ஸ்டேட்லேயே இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன காம்பவுண்ட் வந்து அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூ வில் see about compounds in solid state. ஸோ இங்கே காம்பவுண்டோட நேம் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் இட், என்ன எலமெண்ட் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலிக்கா அதோட அதர் நேம் வந்து சாண்டுன்னு சொல்லுவோம். சிலிக்காவோட அதர் நேம் சாண்டு. அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, சிலிக்கான், ஆக்சிஜன் 2 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகி தான் நமக்கு சிலிக்கா அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ அதர் நேம் வந்து காஸ்டிக் பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா பொட்டாசியம். ஸோ பொட்டாசிலே நமக்கு பொட்டாசியம் வருது. ஸோ பொட்டாசியம் ஹைட்ரோன்னு இருக்குல்ல, ஸோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆக்சைடு, ஸோ ஆக்சிஜன், பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடோட அதர் நேம் இஸ் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஸ்டிக் சோடாவில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அதே மாதிரி சோடியம், ஹைட்ரோனா ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சைடுனா ஆக்சிஜன். ஸோ சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் இன் சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட். என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன். அண்டு ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு, அதோட பேர் வந்து அதர் நேம் இஸ் என்ன சொல்லுவோம், கேலமன் லோஷன் சொல்கிறோம்ல அதுதான், அது ஜிங்க் கார்பனேட். அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஜிங்க்கு, கார்பன், ஆக்சிஜன். ஸோ இந்த எலமெண்ட் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் ஜிங்க் கார்பனேட். நெக்ஸ்ட் let us see compounds in liquid state. ஸோ லிக்யூட் ஸ்டேட்டில் கிடைக்கிற காம்பவுண்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்டரில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி யூ நோ தட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகி தான் வாட்டர் காம்பவுண்டு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். என்னென்ன எலமெண்ட்டு, ஹைட்ரஜன், குளோரின். அடுத்து வந்து
நைட்ரிக் ஆசிட் யூ ஹாவ் டு என்ன எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சிஜன் அடுத்து அசிட்டிக் ஆசிட் தட் மீன்ஸ் வினிகர் சொல்லுவோம் ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் லெட்டர் சி காம்பவுண்ட்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட் ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு டைனா 2 மோனோனா 1 ஓகேவா ஸோ அப்போ எலமெண்ட் என்னென்ன ரெண்டுலேயுமே ப்ரெசண்ட்டாக இருக்குது காமனாக கார்பனும் ஆக்சிஜன் தான் ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2ன்னு போடுவோம் கார்பன் மோனாக்சைடுக்கு CO மட்டும் போடுவோம் ஓகேவா அதுதான் ஓகே நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடில் என்ன எலமெண்ட் ப்ரெசண்ட் யூ ஹாவ் டு சல்ஃபர் oxygen methane you have to carbon hydrogen nitrogen dioxide nitrogen oxygen element present in nitrogen dioxide ammonia you have to nitrogen hydrogen element present in ammonia compound so அமோனியாங்கிற ஒரு காம்பவுண்டில் நைட்ரஜனும் ஆக்சிஜன் ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து தான் நமக்கு அமோனியாங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் சி யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஸோ நிறைய காம்பவுண்ட் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன டீட்டெயில்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஸோ காம்பவுண்ட்ஸில் காமன் நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கெமிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க அடுத்து கான்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா காமன் நேமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபஸ்ட்டு அதோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா டைஹைட்ரஜன் மோனாக்சைடுன்னு சொல்லுவோம் கான்ஸ்டிடியூயன்ட் அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் அ சால்வெண்ட் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது நம்ம வாட்டரை வந்து சால்வெண்ட் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் காமன் நேம் டேபிள் சால்ட்டு கெமிக்கல் நேம் அதோட டேபிள் சால்ட்டோட கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு கான்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் குளோரின் யூசஸ் பார்த்தீங்கன்னா எசென்சியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி டயட் ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டேபிள் சால்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு சுகர் காமன் நேமு கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸு கான்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் யூசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் டாஃபீஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா இதை வந்து நம்ம சமையல் சோடான்னு சொல்லுவோம் மாவு கரைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் கான்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்டு ப்ரிப்ரேஷன் கேக்ஸ் அண்டு ப்ரெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வாஷிங் சோடா வந்து சலவை சோடான்னு சொல்லுவோம் கெமிக்கல் நேம் வந்து சோடியம் கார்போனேட் கான்ஸ்டிடியூயன்ட் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது சோடியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது யூசஸ் பார்த்தீங்கன்னா அஸ் கிளீனிங் ஏஜென்ட் இன் சோப் அண்டு சாஃப்டனிங் ஆஃப் ஹாட் வாட்டர் கிளீனிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது ஓகே ப்ளீச்சிங் பவுடரு காமன் நேமு கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கான்ஸ்டிடியூயன்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் குளோரின் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது யூசஸ் பார்த்தீங்கன்னா அஸ் ப்ளீச்சிங் ஏஜென்ட் டிஸ்இன்ஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து யூஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் குயிக் லைம் காமன் நேம் வந்து கால்சியம் ஆக்சைடு கான்ஸ்டிடியூயன்ட் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் யூசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது ஓகே அடுத்து சால்கடு லைம் காமன் நேம் கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கான்ஸ்டிடியூயன்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் யூசஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ் வீட்டுக்கெலாம் பெயிண்ட் அடிக்க யூஸ் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன் காமன் நேம் கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்போனேட் கான்ஸ்டிடியூயன்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் யூசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாக் பீஸ் ஸோ சாக் பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இந்த டேபிளுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து டீட்டெயில் கொஸ்டின்லேயே கேட்கலாம் இல்லை 1 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் வந்து கேட்கலாம் ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசன் ஐ வில் சென்ட் யூ ஃபார் புக் பேக் ஆன்சர்ஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்